ஆம்லேட் சாப்பிட்றியா? என்னது ஆம்லேட்டா? டெய்லியும் ஆம்லேட் தானே சாப்பிட்றேன். இன்னைக்கு நான் சிக்கன் ஆம்லேட் பண்ண போகிறேன். ஸோ அது சாப்பிட்டு பாரு, நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லட்டுமா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து என்ன பண்ணணுன்னா, சிக்கனை கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஸோ நார்மலாக ஆனியன் போட்டு தானே ஆம்லேட் செய்வோம். இன்றைக்கி நான் வந்து சிக்கன் போட்டு ஆம்லேட் செஞ்சு தர போகிறேன். ஸோ சிக்கன் வந்து பிரியாணியில் இருந்த சிக்கனு கொஞ்சம் இது மாதிரி உதிர்ச்சி போன்லெஸ்ஸாக மாற்றி வச்சுக்கிட்டேன். அதை கொஞ்சம் போட்டுவிட்டேன். ஒரு முட்டை எடுத்து வச்சுக்கிட்டேன். வெறும் சிக்கன் மட்டும் போட்டு செஞ்சால் கொஞ்சம் கடிக்க நல்லா இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சோண்டு ஆனியன் போட்டுக்கிட்டேன். ஸோ மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன். மஞ்சத்தூள் வந்து கிருமி நாசினி சொல்லுவாங்க. ஸோ அதனால் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் சால்ட்டு, லைட்டாக தேவையான அளவு பெப்பரு போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ முட்டையை உடச்சி ஊற்ற வேண்டியதுதான். நல்லா மிக்ஸ் பண்ணி கடாயில் ஊற்றிட்டேன். பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. மேலே லைட்டாக வேணால் இன்னும் கொஞ்சம் பெப்பர் தூவிக்கிறேன். ஸோ சிக்கன் ஆம்லேட் இது. ப்ரீ ரெக்வஸ்ட்லாம் சொல்லவே இல்லை, அதெல்லாம் தேவைப்படாது. எப்போதுமே அடுப்பு பற்ற வைக்கணும், தோசைக்கல்லை வைக்கணும், எண்ணெய் ஊற்றணும், அதெல்லாம் கிடையாது. டைரெக்டாக மெயின் சினாரியோ தான். இதோட திருப்பி போட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதான். சிக்கன் ஆம்லேட் ரெடி.